ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸை நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். யார் யார் வந்தால் என்ன பண்ணாங்க அப்படின்னு. அதில் வந்து நம்ம போர்ச்சுக்கலரை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோமே, சரிங்களா? யார் யார் போர்ச்சுக்கலில் வந்தாங்க, என்ன பண்ணாங்க, ஏன்னா அதை வச்சு நம்ம என்எம்எம்எஸில் முக்கால்வாசி கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் ஏன் இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அதுக்கான ரீசனை புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க ட்ரேடர்ஸாக வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ட்ரேடர்ஸ்னால் யார் சார்னா இங்கே வணிகம் செய்ய வராங்க. இங்கே வணிகம் செய்ய வந்து இங்கே இருக்க சூழ்நிலைகளை பார்த்து அவங்க வந்து இந்த நாட்டை அடிமையாக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஓகேவா? அப்போ அவங்க ஏன் வந்து கடல் வழியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதுக்கான ரீசன் வந்து கான்ஸ்டாண்டினோபிளை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க தர்க்ஸ். அதனால லேண்ட் ரூட் வந்து க்ளோஸாக இருக்கும். அப்போ அந்த லேண்ட் ரூட்ஸ் க்ளோஸாக இருக்குன்னா என்ன சார் பண்ணுவாங்க? கடல் வழியாக தான் வர ஆரம்பிப்பாங்க. அப்படி கடல் வழியாக வர ஆரம்பிக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா அதில் தான் ஃபஸ்ட்டு பேர் வந்து பிரின்ஸ் ஹென்றி. அவரு தான் நேவிகேட்டராக வராரு, மாலுமியாக வராரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு யார்? நேவிகேட்டர் பிரின்ஸ் ஹென்றி. இந்த பேரெல்லாம் மனப்பாடம் பண்ணிடணும். ஏன்னா இந்த பேரை தான் உங்களுக்கு என்எம்எம்ஸில் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், கேட்டிருக்காங்களா? போர்த்துகீசிய இளவரசர் ஹென்றி பொதுவாக மாலுமி ஹென்றி என அறியப்படுகிறார். ஆமாம், ஓகேவா? இங்கிலீஷ் மீடியத்தில் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். இப்போ தமிழ் மீடியமும் அதே கான்செப்டா. அப்போ இந்த ஒரு பாயிண்ட் வந்து என்எம்எம்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால இங்கே இருக்க ஒவ்வொரு வேர்டுமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்ட்டலோமினஸ் டயாஸ் யார்? அவரோட செயலரு. ஓகேவா? இவர் என்ன பண்ணியிருக்காரு? சவுத் மோஸ்ட் ஆஃப்ரிக்காவோட பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருக்காரு. எப்போ? 1487. இவரை யார் பேட்டர்ன் பண்ணியிருக்காருனா கிங் ஜான் II. அப்போ இந்த எல்லா பேருமே இம்பார்ட்டன்ட், எல்லாத்தையுமே நீங்கள் மெமரி பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா வாஸ்கோ ட காமா. இப்போ தான் நம்ம வாஸ்கோ ட காமாவுக்கு வரோம், சரிங்களா? வாஸ்கோ ட காமாவை நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே தெரிஞ்சுக்கணும். இப்போ வாஸ்கோ ட காமா என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒரு அந்த சடன் மோஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் தான் அவர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் மொசாம்பிக்கிலேருந்து இந்தியாவுக்கு வராரு வித் த ஹெல்ப் ஆஃப் தி இந்தியன் பைலட். ஒரு இந்தியனோட ஹெல்ப் மூலயமா இந்தியாவுக்குள்ளார வராங்க. இந்தியாவுக்கு அங்கே எங்கே வராருன்னா இந்த கலிக்கட்டாவை ரீச் பண்ணுறாரு, கேலிக்கட்டை ரீச் பண்ணுறாரு. இவரை யார் ரிசீவ் பண்ணுறாருன்னா கிங் ஜமரின் அப்போ மன்னராக இருந்திருக்கார். ஓகேவா? இது எப்போ நடக்குதுன்னா 1498 நடக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு நேவிகேட்டர்? பிரின்ஸ் ஃபஸ்ட் நேவிகேட்டர் யார்? பிரின்ஸ் ஹென்றி. ஓகேவா? அப்போ செகண்ட் நேவிகேட்டர் யார்? பெட்ரோ அல்வேரல் கேப்ரியல். ஓகேவா? இதெல்லாம் கேள்வியாக கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ பெட்ரோ அல்வேரல் கேப்ரியல் தான் செகண்ட் நேவிகேட்டர். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் பாருங்களேன், 1500 அகைன் திரும்பி அவர் வாஸ்கோ ட காமா வராரு. ஒரு 13 ஷிப்பை இந்தியாவுக்கு கொண்டு வராரு. இப்போ தான் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஏன் நீங்கள் 13 ஷிப்பை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கிங் ஜமாரின் கேட்டிருப்பார் போல். அதனால் அவங்களுக்குள்ளார சண்டை வர ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ரெண்டாவது டைம் 1501 வரப்போ 20 ஷிப்பை கொண்டு வராரு. அப்போ முதல் டைம் 13, ரெண்டாவது டைம் 20. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அது ட்ரேடிங் சென்டர் வந்து கண்ணனூரில் ட்ரேடிங் சென்டரை ஓப்பன் பண்ணுறாரு. ஏன் சார் ஓப்பன் பண்ணுறாரு? அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? இந்தியாவை வணிகம் செய்கிறானே வராங்க. அப்போ ட்ரேடிங் சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கே? கண்ணனூரில் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அதுக்கப்புறம் பாருங்களேன், ஃபேக்ட்ரிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எங்கே? கல்கட்டா, கொச்சினில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா கிங் ஜமாரின் தானே அவரை சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவரை டெஃபெக்ட் பண்ணுறாரு, அதாவது அவரை வீழ்த்துறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், கொச்சின் தான் ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஃபஸ்ட்டு கேபிட்டல் எதுனா போர்ச்சுகீஸரோட கேபிட்டல் வந்து கொச்சின். இம்பார்ட்டன்ட். மூணாவது டைம் 1524 வராரு. அப்போ 3 டைம் வந்திருக்காரு. இவர் இப்படிலாம் பண்ணியிருக்காரு, நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்களேன், ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மோயிடா. இப்போ இவரை பொறுத்தளவுக்கு இவரை ஃபஸ்ட்டு கவர்னர், சரிங்களா? போர்ச்சுகீஸோட பொசிஷன்ஸில் இந்தியாவோட ஃபஸ்ட்டு கவர்னர் இவர் 1505. இவரோட பாலிசிக்கு பேர் ப்ளூ வாட்டர் பாலிசி. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்தர் வந்து அல்ஃபோனோ டி அல்புகர்க். இவர் என்ன பண்ணுறேன்னா இவரா ரியல் ஃபவுண்டர். ஓகேவா? போர்ச்சுகீஸ் பவரை இந்தியாவில் கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் கோவாவை வந்து சுல்தான் ஆஃப் பைஜாப்பூர்லேருந்து கேப்சர் பண்ணுறாரு 1510. 1515 ஒரு அத்தாரிட்டியை கொண்டு வராரு, போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டி ஓவர் ஹோமஸ் இன் பெர்ஷியா. இவர் என்ன பண்ணுறாருன்னா என்கரேஜஸ் மேரேஜ் வித் இந்தியன் உமன். அவங்கள வந்து இந்தியன் உமன் கூட மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை விஜயநகர் கூட மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ இது எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே என்ன மம்ஸில் கேட்குறாங்க, சரிங்களா? அதே மாதிரி இவரை நின்னோடி கொங்கோ பாருங்கள். இந்த இயரை அப்படியே நீங்கள் மெமரி பண்ணிக்கணும், சரிங்களா?
நினோ டி கொங்கோவை பாருங்கள், அவர் கேபிட்டலை வந்து கொச்சின்லேருந்து கோவாக்கு மாற்றாரு 1530. 1534 அக்கேர் பொசிஷன் ஃப்ரம் பகதூர் ஷா ஆஃப் குஜராத் கிட்டேருந்து அதை அக்கேர் பண்ணுறாரு. அக்குபை பண்ணுறாரு தையுவை. 1548 சால்செட்டாவை அக்கேர் பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் மெமரி இடாமல் பண்ணணும், சரியா? சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் ஒரு ஸ்டோரியாக படிச்சுக்கோங்க, அப்புறம் இதை மெமரி பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், போர்ச்சுகீஸ் பிராட் டொபாக்கோ, அதாவது இவங்க தான் டொபாக்கோவை வந்து இந்தியாவில் கொண்டு வராங்க. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து கொண்டு வராங்க 1556 கோவாவில் செட் பண்ணாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை யார் கொண்டு வரா? நினோ டி கொங்கோ, சரிங்களா? அந்த பேர் முக்கியம். இது மட்டும் இல்லாமல் இவங்க தான் சயின்டிஃபிக் ஒர்க்கை வந்து இந்தியன் மெடிசன் பிளான்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க 1563. அதே மாதிரி 1731 இவங்க வந்து டிக்ளைன் ஆகிட்டு அடுத்தடுக்கு டச்சு வராங்க. ஆனால் இவங்க பண்ண எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஏன்ஸ்னா இது கொஸ்டின் வைஸ் இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், கேட்ட கேள்வியாக தானே கேட்டிருக்காங்க. இந்த 2 கேள்வி பாருங்கள். பிரான்சிஸ்கோ டி அல்மைடா முதல் போர்த்துகீசிய ஆளுநரா? ஆமாம், இப்போ தான் பார்த்தோம். அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் வந்து விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டாரா? ஆமாம். கோவா முதலில் போர்த்துகீசியர்களின் தலைநகராக இருந்தது, பிறகு கொச்சினுக்கு மாற்றப்பட்டதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1858 வரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சிக்கில் இருந்துச்சு. ஆமாம். அதே மாதிரி இவங்க யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்போ நம்ம இந்த ஒரு கேள்வி இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும், சரிங்களா? ஓகே சார், இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இதை வச்சு இந்த கேள்வி ஆன்சர் பண்ணுங்களேன், உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது, ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளார பார்க்கலாம். பட் இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்க போகிறது இல்லை, சரிங்களா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி வெறும் போர்த்துகீசியர்களை மட்டும் வச்சு இந்த ஒரு கேள்விகளை வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாடலில் பாருங்கள், 91 வாஸ்கோ ட காமா வந்திருக்கா? அப்போ இந்த ஒரு ஆர்டர் தெரிஞ்சால் ஓரளவுக்கு இதை ஆன்சர் பண்ண முடியுமா? அப்புறம் பாருங்கள், லைக் பிரிட்டிஷ் என்ன ஃபோர்ட்டை இந்தியாவில் பில்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க, ஓகேவா? இதே பிரிட்டிஷ் என்ன பில்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. நம்ம பார்த்தது வந்து அது மெட்டீரியல் சோர்சஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், போர்த்துகீசியர்கள், இந்த போர்த்துகீஸ்ன்னு வந்திருக்கா? ஓகேவா? அடுத்த லூயிஸ் ஃபோர்ட் வந்திருக்கா? அந்த டாபிக் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது அடுத்த கிளாஸில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி போர்த்துகீஸ் ட்ரேடிங் சென்டர் எதுன்னு கேட்டிருக்காங்களா? எது இல்லைன்னு கேட்டிருக்காங்களா? அப்புறம் பாருங்கள், இதில் ஏதாச்சும் போர்த்துகீசியர்கள் வந்திருக்காங்களான்னு பார்ப்போம். இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், டாமஸ் பெஸ்ட் டிஃபெக்டட் போர்த்துகீஸ் நேவி. அப்போ இது அடுத்த இதெல்லாம் வந்திருக்கும், பட் ஆனால் அதை நம்ம பார்க்குறோமா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டுக்கு மாடர்ன் காயின், எப்போ மாடர்ன் காயினை இஷ்யூ பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. செகண்ட் போர்த்துகீஸ் எக்ஸ்ப்ளோரர் யார்? ஓகேவா? யார் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு கேட்குறேன். பெட்ரோ அல்வெரிஸ் கேபிட்டல் நினைக்கிறேன். அப்புறம் இதை பாருங்கள், நேஷ்னல் அர்ச்சிவ்ஸ் கேட்டிருக்காங்களா? அதேமாரி அர்ச்சிவ்ஸோட மீனிங் என்னென்னு கேட்டிருக்காங்களா? நேஷ்னல் அர்ச்சிவ்ஸ் ஆஃப் தி வேர்ல்டா? இல்லவே இல்லை, ஆசியானா. அப்போ 3 தப்பு. 3 தப்புனா 3 வராது. அப்போ பார்த்துக்கோங்க. இருங்க, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சால்வ் பண்ணலாம். ஓகே, என்ன அப்படின்னா, த நேஷ்னல் அர்ச்சிவ் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. ஆமாம், கரெக்டு. இதுவும் கரெக்டு. அதே மாதிரி இதுதான் தப்பு. இங்கே பாருங்கள், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க. அப்போது ஒன்லி தேர்டு. ஸோ ஆன்சர் இது. ஸோ முதல்ல நம்ம கொஞ்சம் மாற்றி இது பண்ணிட்டோம். அப்போ இதை நம்ம படித்ததை வச்சு ஆன்சர் பண்ண முடியுதா? அதுக்கப்புறம் பாருங்கள், 99 பாருங்கள், ஆனந்த ரங்கம் கேட்டிருக்காங்க. ஜார்ஜ் வந்திருக்கு. மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்திருக்கா. அதே மாதிரி 100வது கேள்வி பாருங்கள், ஃபோர்ட்டு. நம்ம சொன்ன மாதிரி அந்த ஃபோர்ட்டை பற்றி கேட்டிருக்காங்களா? ஜார்ஜ், ஃப்ரான்சிஸு, ஃபோர்ட் வில்லியமு, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் போர்ட்டுகீஸ். அப்போ இங்கிலிருந்து நம்ம என்ன சார் புரிஞ்சுக்க முடியும்னா, நம்ம பார்த்தது ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான், போர்ட்டுகீசியர்கள். அதே மாதிரி என்னம்மா முஸ்லீமே போர்ட்டுகீசியர்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, வேறு எந்த டாப்பிக்குமே கேட்கல. அப்போ நம்ம இதை பார்த்ததை வச்சு மட்டுமே ஆன்சர் பண்ண முடியுதா? அதாவது ஓரளவுக்கு எல்லா கேள்வியிலுமே போர்ட்டுகீசியர்கள் அவங்க கேட்டிருக்காங்களா? ஒரு 10 கேள்வி கேட்டிருக்காங்களா? அப்போ மீதி இருக்கிற டாப்பிக்கில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நீங்களே படிங்க. ஸோ இங்கே பாருங்கள், போர்ட்டுகீசியர்கள் இதோட முடிஞ்சிடும். டச்சோட பாயிண்ட்ஸ் இருக்குது, படிங்க. பிரிட்டிஷோட பாயிண்ட்ஸ் இருக்குது, சும்மா படிச்சுக்கோங்க. டேனிஷோட பாயிண்ட் இருக்குது, ஃப்ரெஞ்சோட பாயிண்ட்ஸ் வந்து நான் கம்மியாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்களே படிச்சுக்கலாம்.
ஓகேவா? இல்லை சார் அப்படின்னா நம்ம அதை தனியாக ஒரு ஆன்லைன் கிளாஸில் நம்ம பார்ப்போம். அதை கம்மியாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார பார்க்கலாம். இல்லை முன்னாடியே நான் ஆன்லைனில் இதே வீடியோஸில் போட்டிருக்கேன். பட் இப்போ என்ன புரிஞ்சுக்கணுன்னா என்எம்எம்எஸில் போர்ட்டுகீசியர்கள் மட்டும்தான் கேட்குறாங்க. இங்கே மார்க் டெஸ்ட்லேயுமே போர்ட்டுகீசியர்கள் மட்டும்தான் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்கள் போர்ட்டுகீசியர்களை மட்டும் நல்லா டீட்டெயில்டாக படிக்கணும். இப்போ நான் இந்த ஒரு பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கேன்ல, இந்த ஒரு பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் இதை நல்லா டீட்டெயில்டாக நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் என்எம்எம்எஸ் கேள்வியும் ஆன்சர் பண்ண முடியும், மார்க் டெஸ்ட்டில் கேட்குற கேள்விகளுக்குமே ஆன்சர் பண்ண முடியும். அப்போ நம்ம இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஏரியாஸை மட்டும் நம்ம எடுத்து மெமரி பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ நம்ம இப்போதைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்தால் இல்லை கேளுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.